ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்வி ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா 9th தமிழுக்கான குவார்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், காலாண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேத்துக்குமே பார்த்துக்கோங்க. உங்களை பொறுத்த வரையும் எக்ஸாம் வந்து 100 மார்க்ஸ்க்கு ஈஸியாக தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. இலக்கணம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் படிச்சிட்டிங்கன்னா, தரவாக படிச்சிட்டிங்கன்னா அதுலேயும் இந்த சந்தேகம் இல்லை, நீங்கள் சென்ட் டைமாக அடிக்கலாம். பாருங்கள், ஒன் வேர்ட் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒன் வேர்டு, இதில் உள்ள ஒரு வாட்டி நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. படித்து முடிச்சுட்டு இது ஒரு மாலை கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இதே அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, இதில் உள்ளது ஏதாவது கேட்கலாம் கண்டிப்பாக. 12வது கொஷின், 13வது கொஷின், 14, 15 இந்த கொஷின் கண்டிப்பாக ஒரு மனப்பாட பகுதி கொடுத்து அதுக்கு கீழே இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, கட்டாயம் கேட்பாங்க. இது மாற்றமே கிடையாது. இப்போ 15 ஒன் வேர்டு கேட்குறாங்க, ஈஸியாக 15 ஒன் வேர்டு எடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், பகுதி 2 பிரிவு 1ல் பாருங்கள், ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடைக்கு வெற்று வினா அமைக்க. கொஷின் ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நம்ம கொஷின் அதுக்கு எழுதணும். அது ஈஸியாக எழுதிடுவீங்க. அடுத்து பாருங்கள், கணினி சார்ந்த நீங்கள் அறிந்து எழுதிடுவீங்க. உங்கள் பள்ளி சுற்றியுள்ள நீர்நிலை, அதான் குளம், குட்டை, ஆறு, கிணறு எழுதலாம். அடுத்து பாருங்கள், நிலையான வானத்தில் தோன்றும் வரையும் எழுதிருங்க. நிலம் போல தன்மை யாரோட பொறுமை, ஈகவாரோட பொறுமை, அது எழுதிருங்க. ஏதேனும் இணைத்தானும் என தொடங்கும் குரல் எழுதுக. நினைத்தானும் நல்லது கேட்க, அனைத்தாலும் ஆன்ற பெருமை பெறும், அது எழுதிருங்க. அது ஈஸியாக கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிரிவு 2 ஏவியனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வல்லினம், இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வல்லினம் மிகும் இடங்களில், இது கூட ஈஸியாக எழுதிடுவீங்க. வினையோடு வந்தால் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கேட்டிருக்காங்க. இது மட்டும் தான் கேட்பாங்க. சொல்ல கொடுத்துரு ஓகே. விலையை நீக்கி எழுதுக்கப்பா. விலையை நீக்கி எழுதணும், அது ஈஸியாக எழுதிடுவீங்க. அதெல்லாம் ஒரு நல்லா பார்த்துட்டு போங்கப்பா. நீங்கள் குறிப்புன்னு போட்டு செவி மாற்றுத்திறனாளிகள் நம்ம எழுதக்கூடாது. அது பழமொழி வந்து நம்ம எழுதக்கூடாது, அது செவி மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதனால் நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து பாருங்கள், 28 கொஷின் கேட்டிருக்காங்க, அதுவும் ஈஸி தான். சேர்த்து அது இடத்தையும் 28 ஒரு வினைகளே மயமத்தை எழுதுக. ஓகே, அது ஈஸியாக எழுதுவீங்க. அது பாருங்கள், பகுதி 2 பிரிவு 1ல் பாருங்கள், இது எவையேனும் 2 வினாக்கள் கூட இல்லை. 3 என்னும் பெயர், 3 அது எழுதுவீங்க, அது எழுதிக்கோங்க. ஏறுதழுவுதல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஏறுதழுவுதல் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு கஷ்டம் கேட்பாங்க. பத்தியை பிடித்து வினா அமைக்க வெரி வெரி ஈஸி, அது எழுதிடுவீங்க. காமனாக நம்ம அது மாதிரி படித்தாலே போதும், எழுதிடுவீங்க. இவனும் 2 வினாக்கள் மட்டும் சுருக்கி விட அளிக்க. 34வது வினா கட்டாயம் ஒன்றறிவதை கேட்டிருக்காங்க, அல்லது நீரின்றி அமையாத உலகின் அதை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து என் சம்மத் காலத்தோழனையும் கேட்டிருக்காங்க. பட்டை மரத்தின் அர்த்தங்கள் யாவை எழுதிடுவீங்க. மனப்பாட பகுதி எழுதிடுவீங்க. பட்டை மரத்தின் அர்த்தங்கள் யாவை கண்டிப்பாக படிச்சு கண்டிப்பாக கேட்பாங்க, எல்லா விஷயப்படியும் கேட்பாங்க. அடுத்து இவனையும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. வல்லினம் மிகும் இடங்கள், இது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அப்படியே இதில் உள்ளது பார்த்துட்டு போங்க, இதில் உள்ள பாட்டில் மட்டும் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், இது என்னது லெட்டர் ரைட்டிங்கா? ஆமாம், லெட்டர் ரைட்டிங் அது படிச்சிருங்க. ஒரு நண்பன் பிறந்தநாள் கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிப்பாக படிச்சு விடுங்க, அது மட்டும் ஈஸியானது. அடுத்து 40 புக் பேக்கில் உள்ள எல்லாத்தையும் காட்சியை கண்டி காவினுடைய எழுதுக, படிச்சுட்டு போயிடுங்க, கண்டிப்பாக வரும். மொழிபெயர்க்க படிச்சுட்டு போயிடுங்க, இதுவும் ஈஸி தான் மொழிபெயர்க்கவும். அடுத்து பாளையம் பாராட்டுக, அல்லது இது கேட்டிருக்காங்க. என் பொறுப்புகள், இது ரெண்டுத்தில் எது படிச்சிருக்கணும் எழுதுங்க. குறிப்பில் செவி மாற்றுத்திறனாளிக்கு இருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணாதீங்க, மார்க் போட மாட்டாங்க. அடுத்து லாஸ்ட் வந்தாச்சு 8 மார்க் கொஷின். 8 மார்க் கொஷின் பொறுத்தவரையும் ஏறுதழுவுதல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தண்ணீர் அதுக்கு மேலே வெரி 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 இம்பார்ட்டன்ட். 45 கொஷின் வந்து சில டைம் உங்களோட புக் பேக்லேருந்து கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களா கொடுத்து நம்ம எழுத சொல்லுவாங்க. ஈஸியாக எழுதிருங்க, இது ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான், அவ்வளோதான்ப்பா. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். போன வருஷம் 9th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரி இந்த வருஷமும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.